எங்கம்மா குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. தொட்டதெல்லாம் தோல் பறக்கத மம்மட்டியா அட மம்மட்டியா எத்தனைக்கும் ஓடி பறக்கத மம்மட்டியா அட மம்மட்டியா கேட்டவுட பல கலக்கத மம்மட்டியா. IPL 2025 has successfully ended. நேற்று ராத்திரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டானுங்க. அதுவும் இதுக்குள்ளே ஒரு பெரிய சர்ப்ரைஸோட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு கப் இந்த வருஷம் இப்படியே எடுத்துட்டாங்க. உண்மையை சொல்லிட்டேன், மை ஃபீலிங்ஸ் அபவுட் இட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஐபிஎல் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் எந்த கிரிக்கெட் மேட்சுமே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு பார்த்த ஆள் கிடையாது. அதனால் நான் 2 டீமுக்குமே முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணல. எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து 2 டீமில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாலும் நான் இதே அவளுக்கு தான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் எந்த டீமையுமே நான் அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். உண்மையிலேயே நேற்று மேட்ச் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு மாதிரி பஞ்சாப் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. உண்மையிலேயே ட்விஸ்ட்லாம் வச்சு, ஆனால் இதாண்டா சினிமாங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலி இதோட நிறைய மேட்சஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இது உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச ஒரு மேட்ச் தான். அப்புறம் இந்த வீடியோ வந்து என்ன நீ ஸ்டார்டிங்கில் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது. உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். ஒருவேளை ஐபிஎல்லை பற்றி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கேமுக்காக தான் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அப்படியே சைடில் வந்து ஷேடோ ஃபைட்டுமே நான் விளையாடிட்டு தான் இருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அது கூட பார்க்கலாம். பட் இது வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஷேடோ ஃபைட் கேம் ப்ளே போட்டு அது கூட வந்து கிப்லியான ஐபிஎல் அந்த டைம்லேயே ஐபிஎல்லை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நடுசில் என்னென்னமோ நடந்துருச்சு. லைக் சஸ்பெண்ட் ஆச்சு ஐபிஎல் இந்த வார் காரணமாக. ஒரு வார் நடந்து ஐபிஎல் சஸ்பெண்ட் ஆகும் அப்படிலாம் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அது நடந்துச்சு. உண்மையிலேயே நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அந்த டைமில். அதெல்லாம் இப்போ முடிஞ்சு நம்ம எப்படியோ ஐபிஎல்லையே முடிச்சு வச்சாச்சு அப்படிங்கிற நினைக்கிறதுல கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காமல் நான் இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாம். ஆமாண்டா, 18 வருஷம் கழிச்சு 18 வருஷம் கழிச்சுன்னா 19 வருஷம் ஆயிரும். 17 வருஷம் சொல்லு. மழை பெஞ்சிருச்சு, கடைசியா காட்டுல மழை வந்துச்சு. ஒரே மரமா வச்சு இப்படியே கிடைக்கல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா கஷ்டம் செலிப்ரேட் பண்ணுவேன். நானும் அதான் நினைச்சேன். கத்துவான் கதருவான் ஏதாவது பண்ணுவான், டென்ஷன் ஏத்துற மாதிரி பண்ணுவான்னு நினைச்சேன். லாஸ்ட் பால் 5 6 வேணும்ல 23 ரன்னுக்கு. ரெண்டாவது பால் டாட் பால் போனே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சான்டா. இனிமே வாய்ப்பு அதே காட்டுறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரு இந்த வயசு இவ்வளவு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அழுவும் போது பார்க்கும்போது மேட்ச் உண்மையிலேயே சொன்னா 2 பக்கத்துலயுமே ரொம்ப இதாகிதான் போச்சு. ஆனா க்ளோஸ் மேட்ச் தான்டா. கடைசி 2 ஓவர்ல தான் மேட்ச் டிசைட் ஆயிடுச்சு. என்னன்னா இவன் ஐயருக்கு மட்டும் நின்று இருந்தானா கண்டிப்பா ஷெஃபாடிக்கு அவுட் ஆமா நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. சரியான ரிஸ்க் தான் இது அந்த மூவ் எடுத்தது. அவன் எடுத்த உடனே ஏன் இது பண்ணணும்னு ட்ரை பண்ணான்னு தெரியல. ஒரு ஓவர் கொஞ்சம் பொறுமையா பாத்துட்டு அதுக்கப்புறமா ஆட ஆரம்பிச்சு அடிக்க தேவையில்ல. அது எஜ்ஜு வாங்கி அங்க போய் கேட்ச மாட்டேன். சாய்னிஸ் வந்து அச்சாம்பாரு ஒரு 6 ஃபர்ஸ்ட் பால். சத்தியமா பயன்டா என்னடா இவன் 6 அடிக்கிறான்ட்டு. ஃபர்ஸ்ட் பால் 6, அப்புறமா அடுத்த பாலே டூவி கம்பேர் கொடுத்தான் பாரு. பக்கம் சீரியஸா நான் எதிர்பார்க்கல. இன்னொன்னு பிச்சு ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மெசேஜ் போட்டு கேட்டதுல ஆமாண்ணே. அது அவ்வளவு பிச் இல்லடா. அது பவுலிங் நல்லா தான் போட்டாங்க. அதான் பயங்கரமா ஃபர்ஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமா பவுலிங் போட்டானுங்க. யாரு? பஞ்சாப். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அவன் கிட்ட தான். அவனுங்களால எதுவுமே பண்ண முடியல. அவன் பேர் என்னது? அஷ்தீப்பா. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் ஓவர்ல தான் விட்டானுங்க. அவன் ஓவர்ல கொஞ்சம் விட்டுட்டானுங்க. இல்லன்னா இன்னும் ஈஸியா எல்லாம் ஸ்லோவர் பாலா போடுமா, அவன் மட்டும் வந்து வேகமா இறக்கணும். சரி அவனுக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு ஓவர்ல 30 ரன் கிட்ட என்னமோ விட்டாங்க. 30 இல்ல 20 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாங்க. அந்த அந்த இடத்துலதான் டப்புன்னு ஷெப்பர்டு ஒன்று அடி கடைசியில ஒவ்வொருத்தன் அடிச்சு எல்லா ரன்னும் முக்கியமா இருந்துச்சு அடியே போன மேட்ச். ஆமா ஆமா. குருநாள் பாண்டியா சரியான பவுலிங்டா. கப்புக்கு ஒரு ரீசன் ஆச்சு. அவன் 24 பால்ல 17 ரன் கொடுத்திருந்தான். 7 டாட் பால்.
அந்த 7 டாட் பால்ல ஒரு ஒரு சிங்கிள் இருந்தா மேட்ச் முடிஞ்சிடும். பஞ்சாப் தான் ஜெயிச்சிருப்பானுங்க. அவனோட பவுலிங் யானை தெரிஞ்சானா குர்னல் பாண்டியா இல்லைன்னா வாய்ப்பே இல்லை உங்களுக்குலாம். அவங்க முக்கியமான விக்கெட் தான் எடுத்தாங்க கரெக்டான டைம்ல. ஆமா ஆமா ஜார்ஜ் இங்கிலீஷ்லாம் செம ஃபார்மர் தான். இங்கிலீஷ்லாம் ஆமா இங்கிலீஷ் அடிச்சு இங்கிலீஷ் அவுட் ஆன உடனே கண்டிப்பா தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல கேரக்டர் லிவிங்ஸ்டன். ஆமா. மேட்சை பத்தி பேசும்போது பில்சால்ட்ட பத்தி பேசக்கூடாது. அவனை பத்தி பேசினா அது குத்தமா போயிடும். அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் கேட்ச் இருக்கே அதுதான்டா மேட்ச்ல ஏதோ இருக்கு. ஒரு மாதிரி அது பயங்கரமா இருந்துச்சு. அது கண்டிப்பா கேட்ச் அது. ஆமா ஆனா அசால்ட்டா புடிச்சிட்டு இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எஸ்தட்டிக்கா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஷோட் இட் வெரி ஈஸி தான். அசால்ட்டா புடிச்சிட்டு தீன் போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாக்கலாம். ஆனா இன்னும் கலாய்ச்சிட்டு தான் இருப்பானுங்கல்ல. வேற மாதிரி இனிமே கிடையாது. ஆனா இனிமே எப்படிடா கலாய்க்கிறது ஆர்சிபியா? கப் வந்துருச்சு, கப் இல்லன்னு தான் இவ்வளவு நாள் கலாய்ச்சோட. ஏய் இனிமே என்ன ஒரு கப் இருக்குன்னு கலாய்ப்பானுங்க அவ்வளவுதான். அது வேறதான். கலாய்க்கிறது கான்ஸ்டன்ட். நான் வந்து 2015 இருந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணேன். 2016னா சரியான வருஷம்டா இது. கோலியோட பிரைம்டா இருக்குதான். அப்பெல்லாம் நான் 8 வயசு அப்ப எனக்கு. இல்ல 8 இல்ல 25 10 வயசு சரியான அந்த அதெல்லாம் பிரைம்டா அவனுக்கு. 16 தானா? அப்புறம் வேற ஏதாவது இன்னும் சொன்னா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க. பஞ்சாபும் அடிச்சு அடிப்பாருங்க. சுஷாந்த் சிங் கடைசியில அடிச்சான். அது வந்து கடைசியில நோ பால் வைடு போகாம தான் போகும். 6 என்ன அடிச்சு போகும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நோ பால் வைடு போகாம தான் போகும்னு அவன் போட்டான். ஏன்னா எய்ஸ்லுட்னா அந்த 29 ரன் டிஃபெண்ட் பண்ண மாட்டானடா 6 பால்ல. ஐயர் கொஞ்சம் பொறுமையா நின்னுட்டு லைக் சிங்கிள்ஸ் அப்புறம் 6 சான்ஸ் கிடைச்சா 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடி இருந்தாலே முடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கோலி இன்னிங்ஸ் நடுவில் எடுத்துட்டு போனான் பாத்தியா, அந்த வேலை பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா அதை விட்டுட்டு கொஞ்சம் அட்டாக் பண்ண போனோம். அவுட் ஆன பால் கூட அட்டாக் பண்ண போய் அவுட் ஆகலடா. பட் இருந்தாலும் அந்த பாலுக்கு அந்த ஷாட் தேவையான்னு கேட்டா தெரியல. ஹரிசாண்டெல்லாம் பேட்டை விட்டான். வெர்டிகலா விட்டுருந்தா எஜ்ஜு வாங்கிருந்தான்னு தோணுது. பேட்டோட லைன்ல கொஞ்சம் எரரோ அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். இந்த நேரத்துல யார் என்ன பண்றாங்க இதுக்கப்புறம் பேசலாம். எனக்கு இதே மாதிரி தாண்டா வேர்ல்ட் கப் 2023 அவுட் ஆனா அவன். இதே மாதிரி அவுட் ஆனா அதுக்கப்புறம் இந்தியாவே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிச்சு. இன்னிங்ஸ் அப்படியே பிரேக் அவுட் ஆச்சு. பட் பஞ்சாப் டிசர்விங் தான். ஆனா ஆர்சிபி தான் சப்போர்ட் இல்ல. சரி வாங்கிட்டீங்க. எல்லாம் சின்ன பசங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறானுங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், அவ்வளோ பெரிய கிரவுண்டு, அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. அதுவும் எல்லாம் ஊறப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் ஆர்சிபி. ஆல்மோஸ்ட் 80% அப்படிதான் இருந்துச்சு. டிசர்விங் கப் கோலி. அவன் அடிக்காத ஒரே கப் இதுவா இருந்துச்சா? ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லா அது போயிடுச்சுடா. ரிட்டையர் ஆயிட்டான்டா. எதுக்கு இப்போ டெஸ்ட்ல இவனுக்கு ஃபிட்னஸ் ஏன்டா முதல்ல ரிட்டையர் ஆகணும்? இல்லையே அவன் மென்டலி தான்டா அவன் ஃபிட்டா வந்துருக்கான். ஃபிட்னஸ் பத்தினா என்கிட்ட பேசவே வேண்டாம். நல்ல ஃபிட்னஸ் இருக்கு. சர்மா கூட விட அவனுக்கு இவனோட ஒரு வயசு அதிகம், 37 வயசு. ஃபிட்னஸும் வந்து ஃபிட்னஸ் வேற பேசிக் ஃபிட்னஸும் இருக்கு. ஆனா சொன்னா இவனுக்கு ஃபிட்னஸும் நல்லா இருக்கு, மேட்ச் ஃபிட்னஸும் நல்லா இருக்கும். மென்டலி அவன் ஃபிட் ஆக முடியல. ஏதோ தோணிருக்கு போல அவனுக்கு. ஆனா அவன் 10,000 ரன் அடிக்கிறதான் அவன் கனவா இருந்துச்சு. டெஸ்ட்ல 9,000 வரைக்கும் வந்திருக்கான். ஒரு 1000 ஒருத்தர் கனவு கனவாவே பேசுறாரு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, சரி சர்மா இல்ல அடுத்து கேப்டன்சி மேபி கொடுத்தா நல்லா இருக்கும். இவனுக்கு கோலிக்கே திருப்பி கொடுத்தா டெஸ்ட்ல திருப்பி ஃபயர் ஆகும். அவன் அதிகமாக பேர் வாங்கினதே அங்கதானே. திருப்பி அந்த பழைய விண்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா இவனு கூட ரிட்டையர் ஆயிடும். சுப்மன் கில் கேப்டனு,
ஆனா கேஎல் ராகுல் என்னமோ மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுல, அதனால எவனுமே பேசாம போயிட்டான் போல அப்படியே சைலண்டா. ஓ நீ இது வெளில சொல்றியா? வெளியன்னா நான் எல்லாத்துலயும் தான் சொல்றேன், காமனாவே சொல்றேன். ரீல்ஸ் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி போட்டா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, அடுத்தவனை அப்யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா நான் எதிர்பார்த்ததுனால பெரிய சண்டைலாம் நடக்கும்னு நினைச்சேன், அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே பெருசா நடக்கல. அது ஏன் அது போன சீசனா? அது முந்தின சீசன் நடந்துச்சுடா டேய், சரியான சண்டை. இந்த பாரு அதை நான் அனுப்புறேன் கிடைச்சதுன்னா. சரி என்ன இருக்கும் இது ஆர்சிபிக்கும் எல்எஸ்பிக்கும் கூட்டமா வந்து ஆனா அடிச்சுக்கல, பேசிட்டு தான் தானுங்க, செம்ம கூட்டம் ஃபுல்லா. இன்ஸ்டால கூட அவ்வளவுதான், லைக் என்ன சொல்றது, இன்ஸ்டா போஸ்ட்ல போயிட்டு உள்ள போய் பார்த்தாலும் எவனும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இல்ல. ஒருவேளை ஏன் இன்ஸ்டா ஃபீட் தான் ரொம்ப அழகா இருக்கோ? அப்படின்னா கிடையாது, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அது ஏன்னா சிஎஸ்கேல இருக்கிற எல்லாருக்கும் ஆர்சிபி பிடிக்க மாட்டான், சில பேருக்கான இல்ல, அவங்களுக்கு தான் பிடிக்காது. பட் மற்றபடி சிஎஸ்கேல இருக்கிற நிறைய பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. இந்த தற்கொலைங்கெல்லாம் எவனையாவது பிடிச்சி அபியூஸ் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்களும் எதுவும் பண்ணல. அவனுங்க பண்ணா ஏன் பண்ணாங்கன்னா அதை வச்சுதான் ஓடும். நான் ஆர்சிபி தற்கொலை தான்டா சொல்றேன். ஆனா மயிறு ஆர்சிபில என்னடா அவ்வளவு அதிகம் தம்பி, இருக்கிறதே அதிகமான தற்கொலை எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபில தான் இருப்பானுங்க. சிஎஸ்கேல தான்டா பாடு. சிஎஸ்கேல ஃபாலோவிங்க கம்மி. ஐயோ அதுல எப்படிடா உனக்கு? இல்லடா அவன் நீ என்ன பாக்குறியா இல்லையா நீ? நானும் அப்புறமா அனுப்புறேன் உனக்கு தேடி கண்டுபிடிச்சி. தேடி கூட கண்டுபிடிக்க வேணாம், போட்டாலே வரும். கேம்பா எனர்ஜி அது மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட் வரும்ல ஹாட்ஸ்டார்ல. அப்ப கேம்பா எனர்ஜில 2-3 வாட்டி நோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நானே அந்த மாதிரி நினைச்சிக்கிறேன் வச்சேன், அப்புறமா கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சு. ஏய் உண்மையிலே அந்த சவுண்ட் அப்படிதான் இருக்கு. கேம்பா எனர்ஜின்னு ஒரு ஆட் இருக்கும், அந்த ஆட்ல போய் கேட்டு இருக்கும்போது பாரு, கோ 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 அப்படின்னு சவுண்ட் சீரியஸா கேக்கும்டா. சரிடா அப்புறமா நான் கேட்டு சீரியஸா எனக்கு இனிமே இது மேட்சே பார்க்க மாட்டேன்டா. எத்தனை அடிக்குது அது வந்து இந்த டைம்ல தான் போடுவானுங்க. இருந்தாலும் அது ஏதோ நல்ல ஆடா போட்டா கூட சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இவனுங்க போடுற ஆட்லாம் ஒரே பிரெயின் ராட்டா இருக்கு. இருந்தாலும் ஆர்சிபி தோத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏய் பரபட்டுறோம். ஏய் இல்லடா, இங்க பாரு, இவனுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா எவனும் பேசவும் மாட்டேங்கிறான், ஒரு சண்டையும் இல்ல. எனக்கு போர் அடிக்குதுடா. ஜெயிக்கணுமாடா? ஏய் பசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்லடா. இப்ப யோசிச்சு பாரு, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் நேத்து போச்சு, அந்த மாதிரி போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? ஏதோ படம் பாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உனக்கு சண்டை போறதுக்காக அவன் ஜெயிக்கணும் இல்ல தோக்கணுமாடா? அது ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக தான் நடத்துறானுங்க. ஏய் அதுக்காக சண்டை போடுறவங்க நடத்தணும் என்னடா இது? அடிச்சு மாத்தி சொல்லுவோம், அடுத்து நான் கொலை பண்ண சொல்லுவோம் பொழுது பண்ணலாம், கடைசியில பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஹிப்போக்ராட். இப்ப நான் ஒண்ணு பேசுவேன், அதுக்கப்புறமா வேற ஒண்ணு பண்ணுவேன், அதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. நேற்று நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கு தான் தூங்கினேன் நான். ஆக்சுவலி நான்லாம் படுத்துட்டேன். இங்கிலீஷ் அவுட் ஆனோடனே எனக்கு ஓகே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். ஒரு மாதிரி இருந்துச்சுடா. ஷஷாந்த் சிங் வந்து ஒரு ஜம்ப் ஸ்கேர்னா கொடுத்தாங்க. ஐயா ஆமாடா. அதுக்கப்புறமா நான் காலையில எழுந்துச்சு பார்த்தா தரம் அவ்வளவு தூரம் 84 வரை எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. எனக்கு அதுலதான் பரவாயில்லடா புஷ் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் இதாச்சு. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் புஷ் பண்ணியிருந்தானுங்கன்னா முடிச்சிருக்கலாம், மேட்சே முடிச்சு விட்டுருப்பாங்க. ரொம்பவே எட்ஜில தான் மேட்ச் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அது எங்க தரமா, அது எட்ஜில் முடிகிற மேட்ச்னா கிடையாது அது. ஆக்சுவலி அது என்னன்னா செய்தலோட கடைசியா வந்து என்ன பண்ணிட்டான், நீ எனக்கு 6 கூட அடிச்சுக்கோ ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா போவானான்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஈஸியா அந்த கடைசி பால்னா அடிச்சதுனால இதுக்கு கிட்ட வந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதான் கிடையாது. இல்லைனா கூட இருடா, ஃபர்ஸ்டே வந்து பவுலிங்ல வந்து அஷ்தீப் வந்து கடைசி ஓவர் அவனுக்கு கொடுக்கச்சுல அதுவும் சூப்பரா பண்ணிட்டான். அதுக்கு முந்தின ஓவர்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுத்த ஓவர்ல வந்து சொதப்பினான். குமார் சாயினி அவன் தான் போட்டான்.
அந்த ஓவரே அவன் அதே மாதிரி பிடிச்சிருந்தானா எனக்கு தெரிஞ்சு உங்களால 90 தொட்டிருக்க முடியாது. 80 சம்திங்ல தான் இருந்தீங்க. அதே இடத்துல லாக் ஆயிருப்பீங்க. அப்படி நல்ல ஓடுறாரு. அதான். ஒரு ஒரு ரன்னு ஒரு விக்கெட், ஒரு ரன்னு ஒரு விக்கெட், ஒரு ரன்னு ஒரு விக்கெட். ஆமாமா, அது டப்பு டப்புன்னு அந்த மாதிரி வர ஆச்சு. அது அப்படியே கரெக்டா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட், அப்புறம் சிங்கிள் இல்ல விக்கெட் சிங்கிளா இல்ல சிங்கிள். ஆமாமா, சிங்கிள் விக்கெட் சிங்கிள் விக்கெட் சிங்கிள் விக்கெட். ஆனா பவுலிங், பஞ்சாபோட பவுலிங் டீம் அப்படி சாலிடா இருந்துச்சு. பேட்டிங்ல தான் கொஞ்சம் வெங்காயம் தான் இருக்கிற சாலிடான பவுலிங் டீம் தான் பஞ்சாபை கம்பேர் பண்ணதுல. ஆமா, ஆனா எப்படி இருந்தாலும் உங்களையும் அடிக்க விடல. ஆமா, நல்ல பிளான் போடுறானுங்க. நல்ல பிளான், கிளீனா இருந்துச்சு. இருந்தாலும் அதான் அதான் என்ன நடக்கணுமோ அது நடந்தாங்கிற மாதிரி. எது நடக்கும் அதான் நடக்கும். அது ஹர்ஷ்தீப் ஒழுங்கா போட்டிருந்தா உங்களுக்கு ஒருவேளை அவுட் ஆயிருக்கலாம். ஐயர் அவுட் ஆகாம இருந்திருந்தா உங்களுக்கு ஒருவேளை சான்ஸ் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே நடந்து கரெக்டா நீங்க ஜெயிக்கணுங்கிற மாதிரி வந்து நின்றுச்சு. எண்ட் ஆஃப் தி டே கப் நம்மதே இல்லை. அப்புறம் அந்த லாலிபாப் கிடையாது. ஒருவேளை அடுத்த வருஷம் தோத்துட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் சொல்லிடுவாங்கடா இதெல்லாம் கப்பு லாலிபாப். தொடர்ந்து ஜெயிச்சுனே வர முடியும். அதுவும் கரெக்ட் தான். இப்போ வந்து புஷ் பண்ணுவானுங்க. இப்போ நாங்க எப்படி இருந்தாலும் ஒரு கப்பு, நாங்க 5 கப்பு அப்படின்னு பானுங்க. ஆமா ஆமா, அடுத்தது சொல்லுவானுங்க. நல்லவேளை எம்ஐ வரல. எம்ஐ வந்து ஒருவேளை அவனுங்க எம்ஐ வரலன்ற எம்ஐ ஏதோ மட்டும் நான் சும்மா வாடா சார். எம்ஐ ஜெயிச்சிருந்தா சிஎஸ்கே அவ்வளவுதான்ப்பா. யோசிச்சு பாரு, அவனுங்க 6 கப்பு 5 கப்புன்னா பயங்கரமா அடிப்பானுங்க போட்டு. ஹலோ, அவனுக்கு அதுக்கப்புறம் சண்டை போட்டுப்பானுங்க. ஆமா, அவனுக்கு அப்புறமா சண்டை போட்டுப்பான். உங்களை மறந்துருப்பானுங்க அவ்வளவுதான். நீங்க யாரா நீ கோமாளி அப்படின்றானுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஃபைனல்ஸ் வரை வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் தோத்து போனா பாதி பேரு போங்கடா மயிலை ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போயிருவானுங்க. என்ன 2016 போயிருக்கணும்டாடி. அதே பாரு, தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் எலிமினேட்டர் ஜெயிச்சு, குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு, அதாவது லாஸ்ட் 9 மேட்சஸ்மே ஜெயிக்க வேண்டிய மேட்ச், கன்ஃபார்ம் ஜெயிக்கணும். அப்படி இருந்தும் ஜெயிச்சு போய் ஃபைனல்ல போய் பெஸ்ட்ல விட்டான். இவன் ஷெயின் வாட்சனோட ஓவரு பட்டான்னு அடிச்சான் ஒருத்தான். அவன் பேர் வந்து அவனுக்கு சரியா ஞாபகம் இல்ல. இன்னொருத்தன் வந்து அடிச்சான்டா. அப்படி போச்சு 2. அங்கதான் மேட்ச் மாறி ஃபைனலா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. இப்போ நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. நீ ஜெயிச்சதுனால நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. தோத்திருந்தா 4 வருஷமா போச்சு அப்படின்னு இருப்ப. அடுத்த வருஷம் வருவேன். அடுத்த வருஷம் திருப்பி வருவேன். எப்படியோ ஸ்மூத்தா இந்த வருஷம் ஏதோ பிரச்சனை இல்லாம முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த தடவை பஞ்சாபுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி டீம் எடுத்து கரெக்டா பிளானிங் எல்லாம் போட்டு ஒழுங்கா ஆட்டு இருந்தானுங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஐயர் நல்ல கேப்டன்ரா. ஆமா, ஐயர் செம கேப்டனு. அவன் அதே மாதிரி நான் பஞ்சாப் எப்படியாவது அடுத்த வருஷம் கப் அடிச்சிடும்னு சொல்லிட்டு நம்பி இப்போதைக்கு ஐபிஎல் முடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம? அடுத்த டெஸ்ட் அப்படின்னு ஓடும். இவ்வளவு நேரம் ஐபிஎல் பார்த்தாச்சு. அடுத்து வாழ்க்கையில என்னப்பா பண்றது? ஆக்சுவலாக ரெக்கார்ட்லாம் பண்ணி முடித்து வீடியோ ஃபுல்லாக ரெடி பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு நியூஸ் தெரிய வந்துச்சு. ஆர்சிபி அந்த பரேடு நடத்தாச்சில் ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. இப்போ கூட எனக்கு சரியான நம்பர்ஸ் தெரியல. பட் அது தெரிஞ்ச உடனே சரி இந்த வீடியோவே போட வேணாம் போல் அப்படிங்கிற மாதிரி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செலப்ரேஷன் வீடியோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுது. ஆனால் இப்போ இந்த மாதிரி வேறு ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போதைக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அப்லோட் பண்ணுறேன். பட் உண்மையிலேயே நினைக்கச்சில கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே இல்லை. கொஞ்சம் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்கலாம்.
பொறுமையாக வந்து ஒரு நல்ல டேட்டை டிசைட் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி ஃபேன்ஸ் இந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது, அதே சமயத்தில் குறை சொல்லாமலும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், வெயிட் பண்ணியிருக்கலாம் அவங்களும். இந்த மாதிரி உடனே வைக்கிறாங்கன்னா அங்கே எத்தனை பேர் வருவாங்க, அதுவும் கரெக்டாக இது காலேஜில் ஒர்க்கிங் அந்த டைமில் முடிகிற அந்த டைமில் பார்த்து இது போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கூடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் போகாமலும் இருந்திருக்கலாம். அட் த எண்டு என்ன தான் சொன்னாலுமே நடந்துருச்சு. அதை யாராலையும் எதுவும் மாற்ற முடியாது. மேட்ச்சு ஜெயிச்சானுங்க. அடுத்த நாள் உடனே வந்து இது பரேடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட இன்னும் கூட சரியான நம்பர்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போதைக்கு 11 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மட்டும் கேள்விப்பட்டேன். எத்தனை பேருக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். லைக் கை கால் அந்த மாதிரி ஏதோ உடஞ்சிருந்துச்சுன்னா உண்மையிலே கஷ்டங்க. ஏன்னா 6 மாதம் எதுவுமே பண்ண முடியாது கையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா. சரி, இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க. இவனுங்க கேர்லெஸ்ஸாக தான் இருக்கானுங்க. எத்தனை வருஷம் எத்தனை தடவை நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் இப்போவும் இன்னுமே கேர்லெஸ்ஸாக தான் இருக்கானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ கேஸ்லாம் போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க கோர்ட்லேருந்து. பார்ப்போம் என்ன நடக்குது, இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ போடணுமான்னு தெரில, பட் ஸ்டில் பண்ணிட்டோங்கிறதுனால தான் போடுறேன். என்னை மன்னிச்சிக்கோங்க.